ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? வேத வெளிச்சத்தின் தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. परमेश्वर சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். संतान के ऊपर एक आशीष को रखना चाहता है. வாசிக்கலாமா? पढ़ेंगे. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 44वां अध्याय 3வது வசனம். तीसरा वचन. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, உன் சந்ததியின் மேல் ஆவியையும் मैं तेरे वंश पर अपनी आत्मा को என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். और अपनी आशीष को उंडेलूंगा. ஆண்டவர் சந்ததியை சந்ததியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर जो है वंश के वंश तक आशीष करना चाहता है. அப்ப அவர் சொல்றார், ஆவியை நான் ஊற்றுவேன். इसलिए कहता है कि मेरे आत्मा को मैं उंडेलूंगा. ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். एक आशीष को मैं उंडेलूंगा. ஒரு தலைமுறையோடு கூட அவருடைய ஆசீர்வாதம் இருக்க போவதில்லை. उसी केवल वंश तक उस आशीष रुकने वाला नहीं. அவர் சொல்லுகிறார், वो कहता है, என் ஆவியும் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். मेरे आत्मा को आशीष को मैं அப்ப उंडेलूंगा. சந்ததி மேல் ஆசீர்வாதம். वो पीढ़ी से पीढ़ी तक आशीष. ஒரு தலைமுறை ஆசீர்வாதத்தை वो वंश के वंश को आशीष को ஆண்டவர் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है, मैं उसे तुम्हें दूंगा. நான் ஊற்றுவேன். मैं उंडेलूंगा. ஆவிக்கிற ஆசீர்வாதங்களும் आत्मिक आशीषों को அந்த भी, உலக ஆசீர்வாதங்களினாலும் संसार के आशीषों से வருகிற சந்ததியை आने वाले संतान को ஆண்டவர் நிரப்புவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर भरने के लिए वो काफी है. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. अपने बच्चों के लिए प्रार्थना உங்களுடைய कीजिए. சந்ததிகளுக்காக ஜெபிங்க. आपकी संतान के लिए प्रार्थना ஆண்டவரே, இந்த कीजिए. சின்ன சின்ன வயசுலயே परमेश्वर इस बचपन में ही உம்முடைய ஆசீர்வாதங்களும் आपके आशीषों உம்முடைய से ஆவியும் आपकी आत्मा को பிள்ளைகளை ஊற்றும் என்று ஜெபிக்கும் பொழுது बच्चों पर उंडेलने के लिए प्रार्थना அந்த करते வார்த்தைகள் समय நிறைவேறும். उस वचन पूरा होगा. கர்த்தர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर बच्चों को भी आशीष உங்க करेगा. சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். आपकी संतान को भी आशीष நாம் करेगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद நீர் करते கொடுத்த हैं. வார்த்தையின்படியாக आपने दिए वचन के अनुसार சந்ததியாக वंश से वंश உம்முடைய ஆவியையும் आपके आत्मा को ஆசீர்வாதத்தையும் आशीषों को ஊற்ற வேண்டும் சொல்லி இருக்கிறீங்க. उंडेलूंगा आपने कहा है. அவனமாக செய்யும். वैसा ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.